வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு வந்திருக்கிற அந்த டாஸ்க் ப்ரமோ ஒன்று பார்த்தோம்ல. இதில் வந்து ஸ்டாரு, பெஸ்ட் யாரு, ஒஸ்ட் யாரு அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதில் ரெண்டு பேரா மொத்தம் 3 டீம் இருக்கு. 2 டீம் சேர்ந்து இன்னொரு டீம்ல பெஸ்ட் யாரு, ஒஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். இப்போ சாண்ட்ரா, ரம்யா சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாவிஸ்லேருந்து பெஸ்ட் வந்து பிரஜன், ஒஸ்ட் வந்து விக்கல்ஸ் அப்படின்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னி தீருக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்குறாங்க, விக்கல்ஸும் ரம்யாவும் சேர்ந்து. ஒஸ்ட்டு வந்து சாண்ட்ராவை கொடுக்குறாங்க. அப்படியே இப்போ சாண்ட்ரா விக்கல்ஸ் சேர்ந்து பெஸ்ட்டு வந்து அமித், ஒஸ்ட்டு வந்து இவங்க ரம்யா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒன்று பார்த்தா 3 பேருமே லீடர்ஸில். ஆக்சுவலாக விக்கல்ஸ் அங்கே வந்து அந்த டீமுடைய லீடரு ஒஸ்ட்டில் போட்டாங்க. சாண்ட்ரா இந்த சாம்பார் டீம் லீடரு அவங்களையும் ஒஸ்ட்டில் போட்டாங்க. ரம்யா அங்கே ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அதில் வந்து லீடர் அவங்களையும் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்ற அங்கே இருக்கிற இதை வந்து பிரச்சனையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பர்பஸாக பண்ணாங்களா, இது வந்து கோயின்சிடன்ஸாக நடக்குதா, லீடர்ஸாக பார்த்து குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரம்யா இவங்க எந்த அளவுக்கு டம்மின்னு சொல்லிட்டு ஒன்று தெரியுது பாருங்க. ரம்யா இருக்கிறாங்க, சாண்ட்ராவோட வரும்போது பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து யார் வாங்குறா, பிரஜன். இப்போ விக்கல்ஸு ரம்யா 2 பேரும் சேர்ந்தா பெஸ்ட்டு வந்து கனி. இது என்னது, இது ஃபேவரட்டிசத்தில் அது வராதா? இப்போ கன்னி கேங்கில் தான் இருக்காங்க விக்கல்ஸும் சரி ரம்யாவும் சரி. அவங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க, நீங்கள் இந்த பக்கம் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு நீங்கள் குத்திங்க சாண்ட்ராக்கு, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நேற்று டாஸ்கில் வந்து இவங்க நாங்கள் ஒரு சின்ன பர்ஃபார்ம் பண்ணுறோம் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க மார்க்காக பண்ணுறாங்க, நான் இருக்க மாட்டேன், டாஸ்கில் எல்லாம் எம்பத்திலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை எழுப்பி கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் இருந்து அந்த ஒரு பிளேவை பார்த்துருக்கலாமே, அந்த பிளேவை பார்த்துட்டு காரி துப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு யோசிக்காத சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா இது மார்க்குன்ற லெவலில் போயிட்டாங்க. இப்போ விஜேஎஸ் வந்து நிச்சயமாக கேட்பாரு, ஏமா மார்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ ஏன் போகிற, அதுக்கு நீ ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு நீ அதை விட பெட்டர் மார்க் வாங்கலாம் அப்படின்னு தானே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக விஜேஎஸ் போட்டு, விஜேஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாருனாங்களே, இந்த வாரம் போட்டு புழக போகிறாரு சாண்ட்ராவை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு விஷயம், அதனால ஒஸ்ட்டு குத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே எதிர்பார்த்தோம். இப்போ ஒஸ்ட்டில் குத்துறாங்க. ஓகே. இப்போ வந்து பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவருக்கு சூஸ் பண்ண கேரக்டர் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறது வந்து அமிதா சொன்னாங்கன்னா அது வேற. ஆனால் இந்த பக்கம் பிரஜனை சொன்னாங்கன்னா, பிரஜன் அவங்க வீட்டுக்காரர்ல, என்னங்க இது, உங்கள் வீட்டுக்காரருக்கு நீங்கள் அவார்டு கொடுத்து நீங்களே பாராட்டுவீங்களா? அப்போ ரம்யா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ரம்யா தான் டம்மி தான், எந்த குரூப்பில் போகிறாங்களோ அப்படி தானே அவங்க ஒரு சந்திரமுகி படத்தில் வர்ற அந்த பாம்பு. ஸோ அந்த பாம்புன்னு தான் சொல்லணும். ஆனால் கடைசியில் சந்திரமுகி மாதிரிலாம் ஒரு ஆக்டெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ ரம்யா வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணல, விக்கல்ஸை வந்து சொல்கிறாங்க வேலை பார்க்கல என்டர்டெயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி குத்துறாங்க. அவர் வந்து நான் தான் என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவர் தான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நினச்சாரு, விஜய்சன் நினச்சாரு. ஆனால் கடைசியில் ஒன்றும் காணாங்க. நேற்று கூட அந்த பிளேன்னு பண்ணாங்களே, என்டர்டெயின்மெண்ட் இருந்தது அது பிளேயில் மொக்கையா இல்லை. இந்த ஆள் பண்ணுற எல்லாமே கேவலமான பிளே தான். அதை பற்றி தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். இவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் கேமு இல்லை அவர் வந்து பிளேன்னு சொல்கிற என்டர்டெயின்மெண்ட் சொல்கிற விஷயம் என்ன, எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள். இப்போ இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணல, வேலையும் பார்க்கல அப்படின்னா அப்போ வேற யார் தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ அவரை போட்டு அங்கே குத்துறாங்க. அவர் வந்து ரம்யாவா சொல்கிறாரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எதுவுமே பண்ணலையே, அதை நம்ம எல்லாருமே சொல்லிட்டு தானே இருக்கும். அவங்க ஜஸ்ட் சந்திரமுகி படத்தில் ஒரு பாம்பு மாதிரி தானே இருக்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து மண்டையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எப்படியோ நோவோ எல்லாத்தையும் கழட்டி மாட்ட மாதிரி எதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் ரம்யா அப்படின்னு தான் கேட்கணும். நான் இந்த வாரமும் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சான்ஸே இல்லைங்க. அதுக்கப்புறம் இவங்களை தூக்க முடியாது, டைட்டில் வின்னராக கூட ஆகிடுவாங்க, வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த வீக் வெளியே போனால் தான் உண்டு. இப்போ இவங்களை பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது நந்தினி தான் ஞாபகம் வராங்க. என்னம்மா நந்தினி ஆவியதான் மறுபடியும் உள்ளே வந்துருச்சாமா அப்படின்னு தான் கேட்கணும். முதல் ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னா இப்படி தானே, நைட் ஆனால் வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல, கலையரசன் உன் கண்ணில் ஒரு ஒலி தெரியுது, நீ தான்டா டைட்டில் அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்கல்ல, கலையரசன் டைட்டில் வின்னர். இப்போ அந்த மாதிரி தான். இப்போ அவங்களாவது பரவாயில்ல, அவங்க 2 நாள்லேயே வந்து என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கோ அதுதான் இங்கே ரம்யாவுக்கும் இருக்குது. இங்கே நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறந்துட்டேன், வந்து திடீர்னு என் ஓட்டை எனக்கே போட்டுக்கிறேன் அப்படின்னாங்கல்ல, இந்தம்மா இது எங்கம்மா வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா அங்கே சொல்கிறாங்க நான் செல்ஃப் ஓட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சிலர் கூட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அதை பார்த்துட்டு இவங்க சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் அந்த காலாவது எடுக்க வந்துருக்குறாங்களே. ஏன்னா விஜய்ஸ் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாரு, உள்ளே இருக்கவங்களும் சொல்கிறாங்க நான் ஏதாச்சும் பண்ணணும்,
நான் இப்பதான் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்கிறேன் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்கல்ல வீக்கெண்ட்ல. சபரி உள்ள அழ, இவங்க வெளியே அழுதுட்டு இருந்தாங்கல்ல. ஸோ ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்றாங்க, வந்திருக்கிறாங்க. கேப்டனா அவங்க வரணும்னு நினைச்சு ஆசைப்பட்டது வந்தது எல்லாமே வந்து ஒரு நல்ல மூவ் தான், அதெல்லாம் வந்து குறை சொல்ல. ஆனா வந்து என்ன பண்ணீங்க, என்ன பண்ணுவாங்க, நந்தினி மாதிரி தான் இங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க போல இருக்கு. கடைசியில நந்தினி பர்ஃபார்மன்ஸே போட்டுக்கிறாங்க, மண்டையை பிச்சுக்கிட்டு. என்ன பண்றதுன்னு தெரியலையே, பண்ணா பேசினா தப்பு, பேசலனா தப்பு, இது பண்ணா தப்பு, அது பண்ணா தப்பு அப்படின்லாம் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. பண்ணணும், அது தப்புன்னு அவங்க சொல்லட்டும், மக்கள் சொல்லணும்ல. நீங்க எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் தப்பு. இல்ல இந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணாம அதை ஏமா பண்ண மாட்டேன்னு கேட்டா இப்படி ஒன்று உருட்டுறீங்களா, இது பண்ணா தப்பு, அது பண்ணா தப்பு, இது பண்ணா தப்பு, அது பண்ணா தப்புன்னு. அந்த உருட்டிலே தப்பு தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்ப்போம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பஞ்சாயத்து போகுதுன்னு. ப்ரமோல பார்க்கும்போது அவள் ஹைப் இல்லை, நேற்று அவ்வளோ ஹைப் இருந்துச்சு. ப்ரமோ எபிசோட் பார்த்தீங்கன்னா படு மொக்கையா இருந்தது. இன்னைக்கு ப்ரமோலே ஹைப் இல்லை, என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். திடீர்னு நந்தினி மோடுக்கு வந்து இவங்க போனாங்கன்னா இவங்க காப்பாற்றலாம் இன்னைக்கு எபிசோட, இந்த ரம்யா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.